என்னை கைது செய்து சூரியலோகம் அழைத்து செல்ல போகிறாய். எமி அவரை காப்பாற்றினார். இல்லை தேவேந்திரா, இது உண்மை இல்லை. யமி, ஒன்றை கூறு. இப்படி செய்தால் சந்தியாவை காக்கலாம் என்று நீ அறிந்து கொண்டது எப்படி? நான் எதையும் அறியேன் தந்தையே. நீ அதை கூறும் முன்பே எனக்கு அது தெரியும் சனி. என்ன? சனி என்னிடம் என்ன கூறினான்? என்ன நடந்தாலும் சரி, நான் அஞ்சனை தாயை காக்க வேண்டும் என்று கூறினான். அவனது வாக்கில் மறைந்திருந்த உண்மையை நான் என்றால் அஞ்சனை தாயாரை காப்பாற்றுவதற்காக நீ ஏன் உடன் இருக்கவில்லை? ஏனெனில் தேவி சந்தியா என் குரு தாயாராவார். ஆனால் சனி, இவை அனைத்தும் ஏன் நடைபெறுகிறது? அற்புதம். இது இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை ஹனுமான். என் தாயாரை விடுவிக்க வேண்டியதும். ஆனால் என்னிடம் ஒரு தீர்வு உள்ளது. நாம் அப்படி செய்தால் சிமிகா நம் வலையில் விழுவார். இருந்தால் நிச்சயம் இது நடந்திருக்காது. அப்படியா? உன்னை அங்கு அனுப்பி பேசிவிட்டேன். அவனுக்காக தோன்று போது இங்கு நிச்சயம் வருவேன் என்று கூறிவிட்டான். மகா மாயாவி அசுரனாவார். எப்பொழுதும் எங்கு வேண்டும் என்றாலும் தோன்றுவார். இதோ வந்து விட்டான். என்ன செய்துவிடப் போகிறான் என்று பார்க்கலாம். என்னால் முடியாததை இவன் செய்ய போகிறானா? உனக்கு எந்த தகுதியும் இல்லை. முதலிலேயே சிந்தித்திருக்க வேண்டும். என் சக்தியால் உன்னை நான் வசப்படுத்தும் பொழுது அச்சமயம் நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய சக்தி என்னவென்று. நிறுத்து. அந்த பிரச்சனையின் பெயர் சனி.